என்னங்க, கோயிலுக்கு தானே வந்திருக்கோம். இங்க கூட என்னை விட்டு விலைக்கு ஒண்ணா எப்படிங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சரியான இடம் கிடைக்கல, நேரமும் கிடைக்கல. கோவிலையாவது என் மனசுல இருக்கிறத சொல்லலான்னு பார்த்தா இந்த மாதிரி அவாய்ட் பண்றீங்களேங்க. சத்தியமா சொல்றேங்க, இந்த கோவில் இருக்கிற அம்மனை சாட்சியா வச்சு சொல்றேன், கண்மணியோட இடத்தை பறிக்கணும்னு நான் எப்பவும் நினைச்சதில்ல. அவங்களுக்கு நான் போட்டியும் இல்ல. ஏங்க, இப்ப நான் உங்க பொண்டாட்டி, ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு நீங்க தாங்க. உங்களுக்கு நான் தான். உங்க மனசுல கண்மணிக்கு நீங்க கொடுத்திருக்கிற இடம் அப்படி இருக்கட்டும்ங்க. நான் இனிமே உங்களை மறக்க சொல்லவே மாட்டேன். ஆனா எனக்கும் அந்த இடத்துல ஒரு ஓரமா ஒரு சின்ன இடம் வேணுங்க. நீங்க உங்க பொண்டாட்டியெல்லாம் உன்னை ஏத்துக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது ஏத்துக்கலாம்ல. ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட பேசி பழகலாம்ல. அப்பதான் சரியா தப்பா என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏத்த மாதிரி என்னால என்ன மாத்திக்க முடியுங்க. கனி இத்தனை நாள் அம்மா இல்லாம வளர்ந்தா. ஆனா இப்ப அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேங்க. நான் வந்துட்டேன்ல. என்னால கனிக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க. அவளை நான் நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவளோட பாசத்துக்காக நான் ரொம்ப ஏங்குறேன். அவளுக்காகவாவது நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து நடிக்கவாவது செய்யலாம் இல்லைங்க. அப்பதான் அம்மா அப்பா இருக்கிற ஒரு சாதாரண குழந்தையா நம்ம கண்ணி வளருவா. அவளுக்கு அது ரொம்ப முக்கியங்க. இத்தனை நாள் அம்மாவோட பாசம் அப்பாவோட பாசம்னு எதுவுமே கிடைக்காம வளர்ந்த பொண்ணுங்க அவ. இப்போ முதல் முறையா அவ உங்க பாசத்தை அனுபவிச்சுட்டா. அதே மாதிரி அம்மாவோட பாசத்தையும் அவ அனுபவிக்கணும் இல்லைங்க. அத நான் தரேங்க அவளுக்கு. ஒரு நல்ல அம்மாவா என்னால இருக்க முடியுங்க. என்னால இருக்க முடியும். என்ன நம்புங்க ப்ளீஸ். என்ன நம்புங்க. இங்க தாண்டா ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏன்பா என்னப்பா இங்க எதுவுமே இல்ல? ஏய், அந்த கடையில போய் கேட்போம் வா. யார கேட்டாலும் தெரியலன்றாங்க. ஏன்பா இப்ப அன்னிக்கிட்ட நீ என்னப்பா சொல்லுவ? எனக்கு என்னமோ நீ ஃபைலோட வந்தது, இங்க ஆக்சிடென்ட் ஆனது, மறுபடியும் ஃபைல் மிஸ் ஆனது ஏதோ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்பு இருக்க மாதிரியே தெரியல உனக்கு. யாரோ பிளான் பண்ணி தான் இந்த ஃபைலை திருடி இருக்காங்களோன்னு தோணுதுப்பா எனக்கு. ஏன்னா வீராக்கு எதிரிங்க ரொம்ப அதிகம். அதே மாதிரி நீங்களும் லேஸ்பட்டவர் இல்லல்ல. போற வர இடம்லாம் கை நீட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க ரெண்டு பேரையும் ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடணும்னு யாராவது திட்டம் போட்டு ஏதாவது பண்ணிருந்தா? நல்லா யோசிச்சு பாருங்க குழந்தைனாரே. இல்ல சீக்கிரமா கண்டுபிடிச்சு வீரா கிட்ட ஒப்படைச்சிருங்க.
மாறா, எனக்கு இன்னும் 2 நாள்ல அந்த ஃபைல் கிடைச்சு ஆகணும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வண்டி நேத்து மத்தியானம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி. உங்க சிசிடிவி கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா? பார்க்கலாம். டைம் என்ன சார் இருக்கும்? நேத்து ஒரு 2ல இருந்து 2:15க்குள்ள. தேங்க்ஸ் பிரதர்.